அனைவருக்கும் வணக்கம். குடிசைதான் ஒரு புறத்தில் கூறிய பெறுவார். வருஷாமத்திற்கும் வையத்தை பிடிப்பதற்கும் வெம்பகை முடிப்பதற்கும் படித்து வைத்த படைக்கலம் போல் மின்னும் மிளிரும். புலியின் குகைநிலை அழகில்லை புதுமில்லை கிளியுமை சிலிர்ப்பும் கீழிறங்கும் தன்மையும் தலை காட்டா மானத்துமையோட மரவன் மாளிகை இல்லத்து வயலே கிண்ணத்து சோரோடு வெள்ளத்தை சிறு கலந்து பெற்றுட்டுவன் இணைப்ப ஒக்கை வாய்த்தின திறந்து பிடியெல்லாம் எடுத்து போட்டாள் திருநரை கிளிவு உறுத்தி. ஓடி வந்தான் ஒரு வீரன் ஒரு சரி பாட்டி என்றார். ஆடி வந்த சிரியும் போல் பெருமூச்சு வாங்கி என்றார். ஆண்மானானே தம்பி மூச்சுக்கு மூச்சு இடலை ஏற்படுத்தும் பின் பேச்சுக்கு துவக்கம் செய்தார். அந்த கிண்டலுக்கு பேர் போன கிழட்டி தமிழச்சி வேடிக்கை நேரம் இதுவல்ல பாட்டி உன் வாடிக்கை கிளையை விட்டுவிடு மடிந்தான் அவன் கலைத்திருந்தான். அவன் மொடி நிறுமல்டா தாய்க்கிழமை தாயம் அடுகையில் காய்களை வெட்டுவதுண்டு கிளம்புவதான் தாயம் காயம் மார்பிலா முதுகிலா என்றான். முதுகிலாண்டான் கிளவை துடித்தான். இதயம் வெடித்தன் வாழை எடுத்தன முழு கொடுத்து திக்குனக்கி முடிக்கினால் வேகம் கோலைக்கு பால் கொடுத்தேன் குப்புற விழுந்து கிடக்கும் மழைக்கு பெயர் ஒரு வீரனா. முன்பு ஒரு நாள் பாய்ந்து வந்த ஈட்டிக்கு சொல்ல தன் மார்பை காட்டி சாய்ந்து கிடந்தார் சாகாத கண்ணால் அவருக்கு பிறனானா. இம்மைய வரங்களே வீரம் செதுக்கும் இவ்வீண நேரங்களே இசை துடிக்கும் அதுவும் மானம் மானம் என்றே முழங்கும் மதுவும் சுறாவும் உண்டு வாழை மானம் என்றும் சமா இடம் தமிழ் கூடிய நிலையை மாசித்து விட்டாய் மார்பு கொடுத்தேன் மகனாய் விளத்தேன் தின்று கொடுத்தாய் திமிர்பார்ந்த கொள்வலைங்க தினவெடுக்கவில்லையோ அந்தோ வேலைக்கு வழி சொல்ல வகையற்ற கொலையை என் வீரப்பாளைக்கு வழி சொல்வாய் என்றார். 80 வயதை நெருங்கி இழைப்பு சென்றந்த சிறுமணியில் சிதறந்த செந்தமிழ் கலையை புரட்டி பார்த்தார். நத்தமிழ் நாட்டை காக்க ஓடிட்டு ரத்த வல்ல பின்ன குவிநிலை பெருமூச்சு அவன் நடந்தாள். அவன் பந்தலும் அந்த மகிழ்ச்சி இல்லை. அவன் பிறந்த போதும் அவன் மகிழ்ச்சி எல்லே உண்டு. அவன் இறந்து கிடந்தான் ஈட்டிக்கு மாறு காட்டி இதை கண்டால் இதயம் குளிர்ந்தாள். இனி எதை கண்டான் கவலை இல்லை என் மகன் வீரனாய் இறந்தாள் என்றாள். அறுத்தறி இருந்தான் குறித்த மார்காடதா கருத்தரை பேசின கைவனங்கே வாழங்கே அவன் நாக்கெங்கே இதுவல்லவோ வீரம். நன்றி. மு. கருணாநிதி அவர்.